அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தோன்னா, ஜிதேந்திரியக இந்திரியங்களை 5 சென்சஸையும் ஜெயித்தவங்க. அவங்க பேர் தான் ஜிதேந்திரியக. தமிழில் ஐந்தவித்தான். இதை எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதிசங்கரர் அவருடைய முதலாவது வேதாந்த நூலான விவேக சூடாமணி அதில் 76வது பாடலில் சொல்லியிருக்காரு. அப்போது அதில் ஆண் மான் எப்படி வேடர்கள் பிடிக்கிறாங்க அப்படின்னா, பெண் மானோட இனிய ஓசை மாதிரி அந்த சவுண்டு, அந்த காது மூலமாக கேட்கக்கூடிய அந்த சவுண்டு அதில் ஈர்க்கப்பட்டு அது போய் மாட்டிக்குது. யானை பார்த்தோன்னா ஈரமான மண்ணில் முளைத்து வரக்கூடிய அந்த புல் மேலே காலை வைக்கணும். அதுக்கு அந்த மாதிரி அந்த ஸ்கின்னில் தேவைப்படுற அந்த டச்சு அதனால் கவரப்பட்டு போய் ட்ராப்பில் மாட்டிக்குது. விட்டில் பூச்சி பார்த்தோம்னா கண்களால் பார்க்கக்கூடிய அந்த லைட்டு அந்த சுடரால் கவரப்பட்டு போய் அந்த அனலில் விழுந்துருது. 4வது டேஸ்ட், நம்ம நாக்குனால் உணரக்கூடிய டேஸ்ட்டு பார்த்தோன்னா மீன், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி அந்த மீனோட சுவை அல்லது அந்த புழுவோட அந்த சுவையில் கவரப்பட்டு அதில் போய் தூண்டியில் மாட்டிக்கிறது. வண்டு பார்த்திங்கன்னா அந்த தாமரை அதுலேருந்து வரக்கூடிய வாசம், நோஸ் மூலமாக நம்ம நுகரக்கூடிய அந்த ஸ்மெல்லு அதனால் கவரப்பட்டு அதில் போனதுக்கப்புறம் அந்த வண்டு தாமரைக்குள்ளே போனதுக்கப்புறம் தாமரை இதழ்கள் மூடி உள்ளே இறந்துருது. அப்போது இந்த ஜிதேந்திரியக அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அர்ஜுனன், மகாவீரர், ஜெயின் அந்த இதை தோற்றுவித்தவர், பீஷ்மர், யுதிஷ்டர் அல்லது தர்மர், விதுரர், சனத் குமாரர்கள், சுக மகரிஷி, இவங்களெல்லாம் தான் இந்திரியங்களே அடக்குனவங்க. அவங்களோட 5 சென்சஸுமே அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம எதில் வீக்காக இருக்கோம் அப்படின்றத பார்த்து நம்ம உணர்ந்து அதை ஜெயிக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். ஸோ சில பேருக்கு இந்த 5 சென்சஸில் நம்மளை அறியாமல் ஏதாவது ஒரு சென்ஸில் நம்ம ரொம்ப ஈர்க்கப்பட்டு ரொம்ப அதுக்கு அடிமையாக இருப்போம். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யலாம். அதற்கு பார்த்தோன்னா நமக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம கேஸ் டேக்கிங்கில் எடுக்கும்போதே அந்த மாதிரி அந்த அடிக்கடி சாப்பிட்றது நிறைய சொல்லுவாங்க அந்த 5 சென்சஸில் பார்த்தோன்னா. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசின்ஸ் கொடுக்கும்போது அதில் நம்ம போய் அடிமையாக ஆகிட்டு அது நமக்கே தெரியாமல் நம்மளோட வீக்னஸ் அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம். நமக்கே தெரியாமல் இருக்கும்போது கேஸ் டேக்கிங் நம்ம எடுக்கும்போது அதை ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்கும்போது தான் நமக்கு தெரிய வரும் நம்மக்கிட்ட என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு ஹோமியோபதி மெடிசின்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.